பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். நம்மளுடைய வாழ்வு சிறக்க இறைவனை வேண்டிட்டு இருக்கோம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நிஜமாவே நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெற நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஒரு அற்புதமான மோட்டிவேஷனலான விஷயங்கள் நமக்கு சொல்றதுக்காக நாம இன்னைக்கு சந்திக்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி, பெருமதிப்பிற்குரிய ADGP திரு ஷைலேந்திர பாபு அவர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அண்ட் நிச்சயமா we are very honored அப்படின்னு சொல்லணும். ஆல்ரைட், உங்களை சந்திக்கிறதுலையும் இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த லெவலுக்கு நீங்க இன்னைக்கு ரீச் பண்றதுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க தட் நீங்க படித்த புத்தகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயன்படும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆல்ரைட், இப்போது என்ன மாதிரி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்திய ஆட்சி பணி அல்லது இந்திய போலீஸ் பணி இதில் சேர்றவங்களுக்கு நிச்சயமாக அவங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கணும். வேலைக்கு சேர்ந்த பிறகு கூட இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஜாப்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய மேனேஜ்மெண்ட் புக்ஸு, போலீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லா புக்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருப்போம். என்ன மாதிரி மற்ற அதிகாரிகளும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் எனக்குடைய பணி இல்லாமல் என்னுடைய பொழுதுபோக்கு, IAS இன்டர்வியூவில் கூட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்து ஹாபி அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி, எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹாபியின் அடிப்படையில் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவங்க அசஸ் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ ஹாபி வந்து சிவில் சர்வீஸ் IAS படிக்கிற பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது, இளைஞர்களுக்கு குறிப்பாக வந்து அடலசன்ஸ் அவங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி அதுக்கான சில அறிவுரைகள்னு சொல்லக்கூடாது, அது யாருக்கும் பிடிக்காது, சில விஞ்ஞான தத்துவங்கள் படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது, கோபம் வரும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து புலன் விசாரணை செய்யுங்க, உங்கள் பாடங்களை புலன் விசாரணை பண்ணுங்கள், இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸோ இந்த ஆராய்ச்சி தான் நான் படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு, படிக்கிறது ஆராய்ச்சி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுக்காக நான் பல புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், படிப்பேன்னு சொல்கிறத விட ஆராய்ச்சி பண்ணுறேன், புலன் விசாரணை பண்ணுறேன். அந்த வகையில் நிறைய புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கின புத்தகங்களை படிப்பேன். படித்த புத்தகங்களை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓகே, எஸ், அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் எவ்வளோ வேறு இருந்தாலும் படிச்சுட்டு புக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவங்களும் படிக்க மாட்டாங்க, திருப்பியும் தர மாட்டாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க, ஆனால் படிப்பினுடைய தரம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. படிக்கிறாங்க ஆனால் வேலை கிடைக்கிறது இல்லை, ஏன்னா வேலை தெரியாது. வேலை கிடைச்ச பிறகும் பணி சிறப்பாக இருக்கிறது இல்லை. ஸோ அதன் அடிப்படை காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான காரணம் இளைஞர்கள் சரியான புத்தகத்தை சரியான முறையில் படிக்கலை அப்படிங்கிறது. எனவே இந்த படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய நூல்களை படித்ததன் மூலமாக தான் எங்களுக்கு IAS போன்ற தேர்வு எழுத முடியுது. நிறைய நூல்களை படித்த பிறகு தான் நிறைய புத்தகங்கள் எழுத முடியும், சில கருத்துக்களோடு சொல்ல முடியும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறது கூட நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு நான் படித்த புத்தகங்கள், அதை பற்றிய சில தகவல்கள் இப்போ உங்களுக்கு நான் சொல்லலாம். அண்ட் புத்தகங்கள்னு சொல்லும்போது அதில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு செக்ஷனும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே டெஃபினட்டாக ஒரு லைஃப் போதுமானு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எந்த செக்ஷன் ஆஃப் இது ரொம்ப பிடிச்ச, நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி படிச்சிருக்கீங்க? அதாவது இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற டாக்டர் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்களை அவர் படிக்கணும். ஏன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறார் அப்படின்னா அவர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அல்லது இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாட்டி ப்ரோக்ராம் இல்லாட்டி ஹேக்கிங், கம்ப்யூட்டர் சேஃப்டி இது பற்றிய விஷயங்கள் அவர் நிறைய தெரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து லா சட்டங்கள், அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸு, இல்லாட்டி ஹியூமன் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான புத்தகங்களை படிப்பேன். குறிப்பாக நான் இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறதுனால அவங்களுக்கு சில தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரும்பாலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிப்பேன். அதை விட்டால் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நூல்களை படிப்பேன்.
குறிப்பாக இந்தியன் ஹிஸ்ட்ரி, நம்ம இந்திய நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு, நம்முடைய சரித்திரம் என்ன, நம்ம இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிப்பேன். மிக முக்கியமாக 3வது நான் வந்து விஞ்ஞானம், சயின்ஸ் சம்மந்தமான புத்தகங்களை படிப்பேன். சயின்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து எல்லாமே இப்போ திருப்பி படிக்கும்போது எல்லாம் புதுசாக தான் தெரியுது. ஸோ விஞ்ஞான சம்மந்தப்பட்ட நூல்கள் விரும்பி படிப்பேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்ஸ், அதே மாதிரி விஞ்ஞானம்னு சொல்லும்போது ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட். ஹெல்த்லேயும் விஞ்ஞான சம்பந்தமான ஹெல்த், அதாவது ஆராய்ச்சியின் அடிப்படையில், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய மருத்துவம், அதை பற்றி நான் படிப்பேன். ஏன்னா நான் என்னோட புக் எழுதியிருக்கிறேன், கைடு டு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், அதாவது உடலினை உறுதி செய் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கேன். ஸோ விஞ்ஞானத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் படிப்பேன். அண்ட் இப்போ இளைஞர்கள் மத்தியில நீங்க அதிகமா அவங்களை இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. பட் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, புத்தகம் படிக்கிறதுங்கிற அந்த ஹேபிட் வந்து நிஜமாவே குறைஞ்சு போச்சு. நிறைய பிளாக்ஸ் ஒரு பல பேர் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் பேசியோ எல்லாமே ஆன்லைனா வந்துருச்சு. ஆன்லைன்ல இருக்கிற புக்ஸ் படிக்கிறதுக்கும் நார்மலா நம்ம போய் ஒரு புக் ஸ்டால்ல போய் புக் வாங்கி படிச்சு அதனுடைய அனுபவத்துக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஆக்சுவலாக ரிவர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. எப்போப்பெல்லாம் இளைஞர்களை பார்க்கும்போதும் அவங்க நமக்கு உற்சாகத்தை ஊட்டுறாங்க. நிறைய இளைஞர்கள் நல்ல ஆர்வம் காட்டுறாங்க, ஒரு சாதனை பண்ணணும், ஒரு பெருமை ஏற்படணும், பெற்றோர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள், குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. 2வது, வாசிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதை குறைஞ்சி போச்சு தான் தெரியல. புத்தகங்கள் வாசித்தோம், ஒரு காலத்தில் வாசித்தோம். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் வந்திருக்குது. ஸோ ஆன்லைன் புக்ஸும் இருக்குது, அது வாசிக்கிறது நல்லது தான். அதில் வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. அதை சரியான வாசித்து அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி அதை நீங்கள் தனியாக வச்சுட்டு தேவைப்படும் போது நீங்களும் பார்க்குறதாக இருந்தால் அதுவும் நல்லது தான். இவ்வளோ பெரிய புக்ஸ் எல்லாம் தேவையில்லை, இப்போ ஒரு பெரிய ரூமே தேவையில்லை புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஆடியோ புக்ஸே வந்திருக்கு. இப்போ நான் வந்து படிக்கக்கூடியதில் புக்கும் படிப்பேன், ஆன்லைன் புக்கும் படிப்பேன், ஆடியோ புக்ஸ் கேட்பேன். இப்போ எடுத்துக்காட்டாக நான் இங்கேருந்து மதுரைக்கு போகிறேன், இல்லாட்டி கன்னியாகுமரிக்கு போகிறேன் அப்படின்னா நிறைய நேரம் இருக்குது நமக்கு. ஸோ அந்த நேரத்தில் இப்போ விமானத்தில் போகிறோம் இல்லாட்டி ட்ரெயினில் போகிறோன்னா புத்தகத்தை கேட்டே போகலாம். எடுத்துக்காட்டாக நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கேட்டுடலாம். ஸோ அது ஒரு மெத்தட். அது வாங்கணும், புத்தகத்தை வாங்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எந்த முறையில் படித்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இளைஞர்களாகிய நீங்கள் எப்படியாவது படிச்சிங்கன்னா போதும். அது புத்தகத்தில் படித்தாலும் சரி, இ புக்கில் படித்தாலும் சரி, இல்லை ஆடியோ புக்கில் படித்தாலும் சரி, படிக்கணும். பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அது ரொம்ப வேலிட் பாயிண்ட், எழுதி பழகணும். எழுத்துங்கிறது இல்லாமல் போயிடக்கூடாது. கம்ப்யூட்டர் இப்போ இன்டர்நெட்டில் இல்லை கம்ப்யூட்டரில் இல்லாட்டி நீங்கள் செல்ஃபோனில் மெசேஜ் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஷார்ட்கட்டு ஒய்யூக்கு பதிலாக யூன்னு போடுறது, அது வந்து நல்லதில்லை. நீங்கள் தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் முழுமையாக சிறப்பாக தான் உங்களுடைய ஐடியா போய் இன்னொருக்கு சேரும். நீங்களும் ஒரு முழுமையான பர்சனாலிட்டியாக இருக்க முடியும். ஸோ எழுதக்கூடிய பழக்கம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கற்றுக்க வேண்டியது. அண்ட் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது பல டாபிக்ஸ் கவர் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னமும் உங்களை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னமும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, இன்னமும் யுவர் சர்ச்சிங் ஃபார் தட் நாலேஜ், என்னெல்லாம் இருக்க முடியுமோ. அண்ட் ஆல்சோ இதுக்கு பேரலா யூ ஆல்சோ ஸ்டடிட் அபவுட் அக்ரிகல்ச்சர். அதை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க நம்ம தொழில் சம்பந்தமாக தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எனக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கோஸ்டல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பணி தரப்பட்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட நேவி செய்யக்கூடிய ஒரு பணி. 18 நாட்டுகள் மைலுக்குள்ளே நம்ம வந்து காவல்துறையினுடைய பணி. ஸோ இதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கப்பலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய மெக்கானிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்படி கடலை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடல் கொந்தளிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடல் தி ஹார்பர், அதாவது கடல் கப்பல் தளங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போய் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் படித்தது அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர். பட் அதுக்கு பிறகு நான் வங்கியில் வேலை பார்த்துருக்குறேன், அதுக்கு பிறகு போலீஸில் வந்திருக்கிறேன். ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், விஞ்ஞான விஷயங்கள் தெரியுமே தவிர அதில் பெரிய பழக்கங்கள் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் பெருசாக படிக்கிறது இல்லை. மேபி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து அதை பற்றி அதிகமான ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பண்ணலாம். வெரி நைஸ். அண்ட் உங்களுடைய பிஹெச்டி பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து உங்களுடைய தீசிஸ் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஆல்ரைட். ஸோ நான் வந்து கடந்த 25 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கிறேன். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் நமது சமுதாயத்தில் சில நேரங்களில்
பாதுகாப்பு இல்லாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு பெற்றோர்கள் கொடுக்கலாம், சில நேரத்தில் கொடுக்காமல் இருக்கலாம். பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான ஆபத்து வந்துட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகளில் கூட சில குழந்தைகளை கடத்திட்டு போய் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. 2 ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம், அது குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறது. குழந்தைகள் காணாமல் போயிடும். அது பல காரணங்கள் இருக்குது. வீட்டில் நிலைமை சரியில்லை, படிக்க வற்புறுத்துறாங்க, இல்லை அடிக்கிறாங்க. குழந்தைகளை அடிக்கக்கூடாது, அது விஞ்ஞானபூர்வமாக மிகப்பெரிய தப்பு. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. குழந்தைகளை அடித்து படிக்க வைக்கிறது, குழந்தைகளை அடித்து பணிய வைக்கிறது, அடித்து நம்ம நினைக்கிறத அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது, இதெல்லாம் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ. பிகாஸ் எவல்யூஷனில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது பிள்ளைகள் பிடிக்காது, அவங்க வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. இல்லை சில டைமில் கேர்ள்ஸ் ஏதாவது பாய்ஸோட ஒரு இன்டிமெசி அல்லது இன்ஃபேச்சுவேஷன் அப்படி ஓடிடுறாங்க. ஸோ ஓடி போன பிறகு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் பணி செய்கிற இடத்துல சில பிள்ளைகள் காணாமல் போய் அப்புறம் அந்த பிள்ளைகளை அவங்கள ரொம்ப துன்புறுத்தி பிறகு இறந்து போன சம்பவங்கள் உண்டு. இந்த தவறு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் இருக்குது. சென்னையில் மட்டும் அதே மாதிரி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1500 குழந்தைகள், சென்னையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 1500 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. பிறகு நீங்கள் 10-15 வருஷம் கழித்து பார்க்கும்போது கூட சுமார் 15லேருந்து 25 குழந்தைகள் கடைசி வரைக்கும் திரும்பி வரல. அப்படிங்கிற போது இது எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஆராய்ச்சி PhD யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன், அதாவது காணாமல் போன குழந்தைகளுடைய பற்றிய ஒரு ஆய்வு பண்ணியிருந்தேன். இந்த குழந்தைகள் என்ன காரணத்துக்காக போகிறாங்க, அது யார் இவங்களை கடத்திட்டு போகிறாங்க, இல்லாட்டி அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆச்சு, இவங்க கடத்தாமல் இல்லாட்டி துன்புறுத்தாமல் இல்லை இந்த மாதிரி குழந்தைகள் காணாமல் போகிறதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும், போலீஸ் துறை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். சார், நீங்க உங்களுடைய தீசிஸ் பத்தி சொன்னீங்க, நீங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ண புக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல உங்களை எத்தனையோ புத்தகங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க அண்ட் ஆல்சோ எழுதியிருப்பீங்க. அதுல இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நீங்க அது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன? ஆல்ரைட். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நான் ரொம்ப லேட்டாக தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் IPS பாஸ் பண்ண போது நாவல்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். அதில் ஜெஃப்ரி ஆர்ச்சர் அப்படிங்கிறவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர், ரொம்ப சிறந்த நாவல் ஆசிரியர். அவர் ப்ராடிகல் டாட்டர், கேன் அண்ட் ஏபல், கேன் யூ டெல் தி பிரசிடென்ட், ஷால் யூ டெல் தி பிரசிடென்ட், எ மேட்டர் ஆஃப் ஆனர், எ கியூர் ஃபுல் ஆஃப் ஏரோஸ், 12 ரெட் ஹெரிங்ஸ், ஆக்ட் ஆஃப் ஃபேட், பிரிசன் டைரி, ஃபோர்த் எஸ்டேட் இப்படின்னு ரொம்ப சிறந்த நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த நூல்களை படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப கிக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உலக அளவில் சிறந்த புத்தகங்கள் எதுன்னு சொல்லி முதல்ல நான் ஆராய்ச்சி பண்ணேன். அதில் உலக அளவில் சரித்திரத்திலேயே, மனித சரித்திரத்திலே சிறந்த புத்தகங்கள் ஆரம்ப காலத்தில் எழுதினது நார்மன் வின்சென்ட் பியல், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லாம் நல்லபடியாக இருக்கும், நல்லா நடக்கும், துணிஞ்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய புத்தகங்களை படித்தேன். அதுக்கு பிறகு நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறது ரொம்ப ரிமார்க்கபிள் பர்சன். நெப்போலியன் ஹில், அதில் அந்த ஹென்ரி ஃபோர்டு, அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு லீடிங் ரைட்டர் அவருக்கு அந்த லா ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப சிறந்த நூல். அந்த நூல் யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இளைஞர்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லா ஆஃப் சக்ஸஸ், வெற்றியினுடைய சட்டம், அதில் அவர் என்ன சொல்கிறாரு, மிக முக்கியமாக எப்போவுமே நீங்கள் எந்தூசியாசமாக இருக்கணுங்கிறாங்க, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க சொன்ன உடனே ரொம்ப அதை சோர்ந்து போய் வருத்தமாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் வருத்தமாக இருக்கிறது பெற்றோருக்கு பிடிக்காது, அதை விரும்ப மாட்டாங்க, வேறு வழி இல்லாமல் தான் படிக்க சொல்கிறாங்க. ஸோ நாம் என்ன சொல்கிறோம், நீ மார்க் குறைஞ்சாலும் சந்தோஷமாயிரு, மார்க் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷமாயிரு, ஒரு முறை வெற்றி கிடைக்கலனாலும் ஹாப்பியாரு, எதுவுமே கிளாஸுக்கு போகிறதா இருந்தாலும் வெளியே வந்தாலும் விளையாடினாலும் எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியாக இருந்துருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீ எந்தூசியாசம், ஜீல் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஜீல், எந்தூசியாசம், ஆமாம் தமிழ் உற்சாகம், இந்த உற்சாகம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சா அப்புறம் உற்சாகமாக இருக்கலாம், தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கினோன்னா சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு நல்ல வேலை கிடைச்சோன்னா சந்தோஷமாக இருந்துடலாம், ப்ரொமோஷன் வந்தோன்னா சந்தோஷப்பட்டுடலாம், கல்யாணம் ஆனோன்னா சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறோம். அவர் சொல்லல, அப்படி இல்லைப்பா, நீ சந்தோஷம் இருந்தால் தான் அவன் கல்யாணமே ஆகும், நீ சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு முயற்சி எடுக்க முடியும், வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நெப்போலியன் ஹில் புக் ரொம்ப ரொம்ப அருமையான புக். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போது நார்மன் வின்சென்ட் பியல் சொல்லிட்டு நெப்போலியன் ஹில், டேல் கார்னிஜி, வண்டர்ஃபுல் புக்ஸ். டேல் கார்னிஜி அதாவது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜாக் கேன்ஃபீல்ட்னு வந்தார். அப்புறம் பிலிப் மெக்ரா அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறார், லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம், அதில் நீங்கள் போராளியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி ராபின் சர்மா, புதிய ரைட்டர். இப்போ ராபின் சர்மா சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க.
அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்க, தலைவர் அப்படின்னா இந்திய இராணுவத்தினுடைய ஜெனரல், இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இல்லாட்டி பெரிய கம்பெனியோட சிஇஓ, இல்லை பெரிய போலீஸ் அதிகாரி, இவங்க தான் தலைவர்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ராபின் சர்மா, நீ ஒரு மாணவனாக இருக்கிற நீயும் தலைவன் தான். நம்ம சொல்கிறோம், மாணவர்களை பார்த்து சொல்கிறோம், நீ எதிர்காலத்தில் தலைவர்னு சொல்கிறோம். அவங்க எதிர்கால தலைவர் மட்டும் இல்லை, இப்போ அவர் தான் தலைவர். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் தலைவர். மாணவனை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை இருக்கும். 5 சப்ஜெக்ட் இருக்கும், 5 டீச்சர்ஸ் இருப்பாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 5 எனிமீஸ் இருப்பாங்க, அவனுக்கு 5 பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கு அவருக்கு லீடர்ஷிப் அவருடைய லெவலில் வேணும் அப்படின்னு சொல்ல ராபின் சர்மா. நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நிறைய புத்தகங்கள் இருக்குது. லீடர்ஷிப் விஸ்டம், த மேன் ஹூ சோல்ட் இஸ் த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி. ஸோ எப்படி புத்தகங்கள் இருந்தாலும் நான் படித்ததில் பிடித்தது, எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரொம்ப 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 பிடிச்சது ஜிக் ஜிக்லர் தான். Zig Ziglar, yes. You can get anything you want in your life if you help enough people to get what they want. அவருடைய மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா, நீ இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எதை வேணுமோ நீ எதையெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது எப்போ முடியும் அப்படின்னா, உன்னை சார்ந்தவங்களுக்கு, உன்னை சேர்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ செஞ்சு கொடுக்கணும். உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீ வந்து ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க, அதை செஞ்சு கொடுத்துரு. உனது பள்ளிக்கூடம் என்ன விரும்புது, நீ வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி கொடுன்னு விரும்புது, செஞ்சு கொடுத்துரு. நீ வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீ இந்த அளவுக்கு டார்கெட் இருக்குது, நீ இதை செஞ்சு கொடுத்துரு. ஆராய்ச்சியாளர்னா இதை கண்டுபிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு அந்த நிறுவனம் கேட்குது, அந்த யூனிவர்சிட்டி கேட்குது, அதை செஞ்சு கொடுத்துரு. உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். நீ ஒரு சேல்ஸ்மேன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1000 டெலிவிஷன் விற்று கொடுப்பான்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு, செஞ்சு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கேட்குற சம்பளம் கிடைக்கும். ஸோ யூ கெட் எனிதிங் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் இஃப் யூ ஹெல்ப் எனஃப் பீப்புள் டு கெட் வாட் தே வாண்ட். அவர் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு, அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஜிக் ஜிக்லர். நீங்கள் வந்து இப்போ இன்டர்நெட்டில் எல்லாமே ஃப்ரீயாக கேட்கலாம். ஆமாம், ஜிக் ஜிக்லர் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், கேட்டே போகலாம் சும்மா இருக்கும்போது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக மாற போகிறீங்க, எங்கே வாழ போகிறீங்க, யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்க, எந்த விதமான வீட்டில் இருக்க போகிறீங்க, எந்த விதமான கார் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நீ ஸ்கூல்லையும் காலேஜில் இருக்கும்போது என்னென்ன செய்தியில் உனக்கு காதுக்குள்ளே கேட்க போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை பொறுத்தது. உனக்குள்ளே என்னென்ன போகுமோ, என்னென்ன செய்திகள் உள்ளே போகுதோ, என்னென்ன காட்சிகள் உனக்குள்ளே போகுதோ, அதன் அடிப்படையில் தான் உன்னுடைய எதிர்காலம் இருக்கும். What you are going to be, where you are going to be depends upon what goes inside you. நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வெளியே வரும். அதே மாதிரி நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல ஸ்கில்ஸு நம்ம பாடிக்குள்ளே போச்சுது அப்படின்னா நல்லது வெளியே வரும். இல்லை குப்பை உள்ளே போச்சுன்னா குப்பை தான் வெளியே வரும். ஸோ இளைஞர்கள் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன செய்கிறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே மொத்தம் 30,000 நாட்கள் தான். பிறந்த பிறகு மேக்ஸிமம் நம்ம 30,000 நாள் தான் வாழ போகிறோம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்திகள் கேட்குறோம், என்ன படிக்கிறோம், என்ன சொல்கிறோம், இப்படி நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி என்ன நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ, கண்ணுக்குள்ளே போகுதோ, காதுக்குள்ளே போகுதோ, அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய தரமும் நம்முடைய பர்சனாலிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மிக மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது, தேவையில்லாத பார்க்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது, அப்படி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மிக அருமையான சிந்தனை. 4 ஆண்டுகள் கல்லூரியில் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இந்த 4 ஆண்டுகள்லையும் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், தவிர தேவையில்லாத பொழுதுபோக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம படிக்க சொல்கிறோம், அவங்களெல்லாம் படிக்கிறது கிடையாது. அதாவது தொழில் சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான பாடத்தை கூட அவ்வளோ படிக்கிறது இல்லை. அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாத பொழுதுபோக்கு அம்சங்கள், டிஸ்ட்ராக்ஷன் 24 மணி நேரமாக தான் அதை பற்றி தான் பேச்சு, பொழுதுபோக்குகள். அது வந்து அவங்களுக்கு உதவாது அப்படிங்கிறது இந்த சிக் ஜிக்லருடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகம். ஸோ நான் சுருக்கமாக சொல்கிறது, நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த புத்தகங்கள்னு சொல்லக்கூடியது நெப்போலியன் ஹில், நார்மன் வின்சென்ட் பியல், தி ஜாக் கேன்ஃபீல்ட், ராபின் சர்மா, அதே மாதிரி ஜிக் ஜிக்லர். இந்த புத்தகங்களை இளைஞர்கள் படிக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். செய்தி, முக்கியமான செய்தி, பி என்தூசியாஸ்டிக், எப்போவுமே உற்சாகமாக இருங்க. ஜிக் ஜிக்லர் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பார்க்குறோம், சிந்திக்கிறோம், என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது மிக தரமானதாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மிக முக்கியமான தத்துவம். ஆல்சோ இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு
நம்ம வந்து ஒரு போரிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு பல ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறது உண்டு. ஆனா அதே எடுத்து பிஏ ஹிஸ்டரி பண்ணி அதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்றவங்களும் உண்டு. பட் அது வெகு சிலர் தான். ஸோ இந்த ஹிஸ்டரிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? பிகாஸ் மை ஹிஸ்டரி இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் டூ. ஸோ அதனால ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அபவுட் தட். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம அப்பா யார், நம்ம அப்பாவுக்கு அப்பா யார், அதுக்கு அவருக்கு அப்பா யாராக இருக்க முடியும். சில டைம் அது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மனிதர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் தோன்றினது ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லி 1.5 மில்லியன் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தான் நம்ம மனிதர்கள் தோன்றியிருக்கிறாங்க. 40,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அந்த நியண்டர்தால் அப்படிங்கிற மனிதர்கள். ஸோ சுமார் 10 லட்சம் தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்தால் நம்முடைய ஜீன்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம தெரிய ஆர்வம் காட்டுறது மாதிரி அட்லீஸ்ட் குறைஞ்சது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது உதவி இருக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. எல்லா ஒரு நார்மல் சிட்டிசன், ஒரு நியாயமான ஒரு இந்திய குடிமகன், அவனுக்கு இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். உலகத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் ஒன்று நடந்திருக்குன்னு தெரியாமல் ஒரு மாணவன் இருந்தார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவில் அவருக்கு ஒரு நியாயமான ஒரு சிந்தனை இருக்க முடியும்? அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் ஓரளவுக்கு பிடிக்கும். குறிப்பாக இங்கே ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். சுமார் 200-300 வருஷம் முன்னாடி இங்கிலாந்துலேருந்து சில இளைஞர்கள் அவங்க லண்டன்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இங்கே பணி செஞ்சு, இங்கே வியாபாரம் பண்ணி, இங்கே இராணுவத்தை திரட்டி, இங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு, இந்தியாவில் உள்ள எல்லாரையும் தோக்கடிச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், அந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் இதெல்லாம் பிடிச்சி ஒரு 500-600 பேர் 300 கோடி மக்களை ஆண்டிருக்காங்க. இது சரித்திரம். இது எப்படி அங்கேருந்து வந்தாங்க? சாதாரண கப்பல், மரக்கப்பல். அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு கூட 8 மாதங்கள் ஆகும். இதில் வந்து சேர்றதுக்குள்ளால 100 பேர் 20 பேர் இறந்துடுவாங்க வழியிலே. இங்கே வேலை செஞ்சு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திருப்பி போகும்போது 100 பேரில் 25 பேர் தான் திரும்பி போயிருக்காங்க, மற்றவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ சிரமத்துக்கு இடையில் இங்கே வந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி இத்தனை மக்கள் ஆண்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு ஆர்வம் வரணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், மார்க்குக்கு நீங்கள் படிங்க, தப்பில்லை. மார்க் எடுக்காமல் இருந்தால் அவங்கள பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மார்க்கை மீறி நீங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகம் படித்து பார்க்கணும். இந்தியாவில் வந்து ஐசிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் சிவில் சர்வீசஸ், ஐஏஎஸ், அன்னைக்குள்ள ஐஏஎஸ், இந்திய நாட்டினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் ஃபிலிப் மேஷன். அவர் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான புத்தகம் என்னென்னா எ மேட்டர் ஆஃப் ஆனர். அது சிறந்த புத்தகம். அது கௌரவத்துக்குரிய பிரச்சனை அப்படின்னு எழுதியிருக்காரு. கௌரவ பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல நம்ம, மேட்டர் ஆஃப் ஆனர். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இந்திய நாட்டு மக்களை தான் இராணுவம், அந்த இராணுவத்தை தலைமை தாங்கினது இங்கிலீஷ் பீப்புள். அந்த இங்கிலாந்து மக்கள் இந்தியாவை பிடிச்சதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்திய மக்கள் தான், இந்திய சோல்ஜர்ஸ் தான். சென்னையில் உள்ள சோல்ஜர்ஸ் தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட வெற்றியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்திய சோல்ஜர்ஸ் ரொம்ப வீரம் உள்ளவங்க, ரொம்பவும் விசுவாசம் உள்ளவங்க, நல்ல தலைமை உள்ளவங்களுக்கு உயிரை கொடுப்பாங்க அப்படிங்கிற தீமில் எழுதுறாரு இந்த மேட்டர் ஆஃப் ஆனர். இந்திய இராணுவம் எப்படி தோண்டிச்சு அப்படின்னு இருக்காரு. சென்னையில் தான் முதல்ல இந்திய இராணுவம் தோண்டிருக்கு. சென்னை, வெள்ளூர், இங்கே தான் நம்ம சென்னை தான் முதல்ல இங்கிலீஷ் இராணுவம் தோன்றின இடமே சென்னை தான், ஃபர்ஸ்ட் பெட்டாலியன். அதை பற்றி ஒரு செய்தி, பயங்கரமான செய்தி. நமக்கெல்லாம் வந்து ஒரு நம்ம முன்னோர்களுடைய வீரத்தை நினைச்சு நமக்கு பெருமையாக தான். அவர் என்ன சொல்றாரு, சென்னையை சேர்ந்த ஒரு வீரனை மாதிரி இணையான வீரன் உலகத்தில் உள்ள எந்த வீரனுக்கு இணையான வீரன் சென்னையில் உள்ள வீரர்கள், அப்படி இந்திய வீரர்கள்னு சொல்றாரு. ஸோ அவர் புத்தகங்கள் இருக்கிறாரு. இன்னொரு புத்தகம் த மென் ஹூ ரூல்ட் இந்தியா, இந்தியாவை ஆண்ட மனிதர்கள். அது பெரும்பாலும் இங்கிலீஷ் பீப்புளை பற்றி எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் பீப்புள். அதில் ராபர்ட் கிளைவ். ஸோ சரித்திரத்தை படிக்கும்போது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்திருக்கான், எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கிறான், எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கிறான், எவ்வளவு மக்களை நேசித்தவனாக இருந்திருக்கிறான், உயிரை துச்சமாக இருந்திருக்கிறான். அந்த ராபர்ட் கிளைவ் தான் சென்னையில் தான் வந்திருக்காரு. கடலூரில் வேலை பார்த்துருக்காரு, சென்னை வேலை பார்த்துருக்காரு, வெள்ளூரில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்தியாவில் வெள்ளைக்காரங்க ஆட்சியை ஏற்படுத்தினாலும் ராபர்ட் கிளைவ். இங்கிலீஷ்காரன் இந்த கிளைவ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவனை பற்றி அவங்க என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எ மேன் ஹூ இஸ் பிரில்லியன்ட் அண்டர் த ஸ்டிமுலஸ் ஆஃப் டேஞ்சர். ஆபத்து வரும்போது சூரியனை மாதிரி பிரகாசிப்பான், ஆபத்து இல்லாத போது அவனுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. கூல் அண்டர் கிரைசிஸ், எந்த விதமான பெரிய கலவரம் நடக்கும்போதும் அவர் கூலாக இருப்பார். ஃபோர் சீயிங் எஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சக்கூடிய ஆளாக இருப்பார். அவருடைய சிறந்த பண்புகள். அவரை வந்து இந்திய சிப்பாய்கள் ரொம்ப நேசித்தாங்க. இப்படி சிறந்த மனிதர்களை பற்றி சொல்கிறாரு. இன்னொரு ஆள் பாருங்கள், இந்தியாவில் வந்து சதி அப்படிங்கிற ஒரு பழக்கம். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா எப்படி நீங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஒய்ஃப் எல்லாம் அவர் கூட கட்டுறீங்க, அவரை கொலை செய்கிறீங்க, ஐயோ தப்பு அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்கிறாரு. அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. நிறுத்தலைன்னா உங்களை கைது பண்ணி கொலை வழக்கில் கைது பண்ணிடுவேன் அப்படின்றாரு.
சின்ன அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுல வந்துடுவாங்க. 13 வயசு, 14 வயசு, 15 வயசு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு லேடியை வந்து சதி பண்ண போகிற நேரத்தில் அவளை காப்பாற்றிட்டு இவங்களெல்லாம் பிடிச்சிடாரு. முதல் முறையாக யூபியில் நிறுத்திட்டார். அப்போது லார்ட் பெண்டிங் தான் கலெக்டர். அவர் 1829 கவர்னராக வரும்போது, கவர்னர் ஜெனரலாக வந்தபோது இந்த சதியை வந்து நிப்பாட்டிட்டார். தஞ்சாவூரில் ஒரு 12 வயசு பிள்ளையை கொண்டு போய் ஒரு வயசான கிழவன் டெட் பாடியோட சேர்த்து கட்டி சதி பண்ண போகிறாங்க. சதினா கொலை செஞ்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. அங்கே வந்து ஷூவர்ட்ஸ் அப்படின்னு ஒரு யங் மிலிட்ரி ஃபெலோ, அவன் வந்து யங் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர். அவன் பார்க்குறான், என்னப்பா இது, இந்த மாதிரி 12 வயசு பிள்ளையை கொண்டு போய் தீ வைக்கிறீங்களே, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குதிரையில் வந்துட்டார். இல்லை நான் இங்கே தடுக்க முடியாதுங்க, இது எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் தான், இறந்து போனவங்களை கூட ஒய்ஃபை சேர்த்து கட்டி சதி அப்படின்னு சொல்லி எரிச்சு கொள்வது உண்மைதான் அப்படி. பட் இந்த பிள்ளைக்கு 12 வயசு இல்லைங்க ஆச்சு, அவனுக்கு 72 வயசு ஆகிப்போச்சு, நீங்கள் என் பிள்ளை எரிக்கிறீங்க. அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த 12 வயசு பிள்ளைய, அவளுக்கு பேர் கோகிலா, அந்த குதிரையை தூக்கிட்டு போய் திருச்சி கொண்டு போயிடுறாரு தஞ்சாவூர்லேருந்து. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய அவருக்கு டாக்டர் மாதிரி வளர்த்தி பிற்காலத்தில் லிட்டில்டன் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி யங் அவள் வந்து கிளாரிண்டா அப்படிங்கிற பேரில், இது வந்து 1726 நினைக்கிறேன், 1776 அந்த பிள்ளை வளர்றா. ஸோ இந்த வெள்ளைக்காரனை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியுமா? இன்னொன்று வந்து இந்தியாவில், வட இந்தியாவில் குறிப்பாக தக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கொள்ளை கும்பல். தக்ஸ்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அந்த காலத்தில் காசிக்கு போகிறவங்க, இந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க, புனித பயணங்கள் போகிறவங்க நிறைய இருப்பாங்க, ஃபேமிலியோட போவாங்க. அவங்க கூட அவங்களுக்கு பாதுகாப்பாக போகிற மாதிரி போய் ஒரு இடத்துல வந்தோடனே அவங்க எல்லாரையும் கொன்று அவங்க சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான் இவங்க வேலை, தக்ஸ். அது வட இந்தியாவில் உண்டு, தென் இந்தியாவில் உண்டு. அதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க, லட்சக்கணக்கான. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரே 1000 பேரை கொண்டிருக்கான், அப்படிலாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கே வராரு, அந்த அட்லி அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து இதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி 3000 பேரை கைது பண்ணி 1500 பேரை சுட்டு கொன்று இந்த கொள்ளை கும்பலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸர் அவர். ஸோ அவரை பற்றி நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதாவது இவ்வளோ பெரிய கொள்ளை கும்பலை இந்தியாவிலேருந்து அடக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இந்த புத்தகம் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ பெரிய பெரிய காரியங்கள் பண்ணுவாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் இருந்திருக்கிறோம், மருதநாயகம். ரொம்ப பெரிய சிறந்த மிலிட்ரி வீரர். இவருக்கு நிகரான ஒரு வீரனை நான் இது வரைக்கும் சரித்திரத்திலே பார்க்கல அப்படின்னு ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றாரு. இதே நம்ம திருநெல்வேலி இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். பிறகு வந்து அவர் வெள்ளைக்காரங்களுக்கு நிறைய வெற்றிக்கு மேலே வெற்றி சவுத் இந்தியா பிடிச்சி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு வெள்ளைக்காரங்களுடைய கொள்கை பிடிக்காம அவங்களே இருக்கிறார். அதில் ஒரு பேட்ரியாட்டிசம்னு சொல்லலாம். பிகாஸ் இவன் யார் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாடை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஏற்றாங்க. பட் கடைசி வரைக்கும் இருந்தார், எதிர்த்து நின்று. அப்புறம் அவங்க பெரிய படையை கொண்டு வந்து இவரை பிடிச்சி கொண்டுட்டாங்க, சொன்னு மதுரை பக்கமாக புதைச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு பேர் யூனிஸ்கான். அப்போ அவர் முஸ்லீமை மாறி இருக்கலாம். யூனிஸ்கானுங்கிற மருதநாயகம் மாவீரன் மருதநாயகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பற்றிய ஹிஸ்ட்ரிலாம் அந்த புத்தகத்தில் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு மெடல் கொடுப்பாங்க. அதாவது வெள்ளைக்காரங்களுக்காக ஃபைட் பண்ணி நிறைய போர் ஃபைட் பண்ணி அவருடைய வீரத்தை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு அந்த மெடல் கொடுத்து சொல்லுவாங்க, திஸ் இஸ் டு ரிவார்ட் கரேஜ். அதாவது தைரியத்துக்கு பரிசு தர வேண்டும். திஸ் இஸ் டு ரிவார்ட் கரேஜ் அண்ட் டு ரிமெம்பர் ஃபார் த போஸ்டரிட்டி த நேம் ஆஃப் அ கிரேட் சோல்ஜர், ஸ்கில்ஃபுல் ஆஃபீஸர் அண்ட் அ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். அதாவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல தைரியமுள்ள ஒரு போர் வீரனை பின் வரக்கூடிய காலங்களில் இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போ நிறைய இளைஞர்களுக்கு இந்த மருதநாயகத்தை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த மருதநாயகத்தை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மெடலே கொடுத்தாங்க வெள்ளைக்காரங்க அவருக்கு. இவரை எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் பிற்காலத்தில் இவருடைய தைரியம், இவருடைய திறமை, இன்னும் இவருடைய விசுவாசம், வேலை செஞ்சவனுக்கு, அதாவது யார் சம்பளம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு விசுவாசமானவர் அப்படிங்கிறத பின் வரக்கூடிய சந்ததிகள் தெரியணும் அப்படிங்கிறத மெடல் கொடுக்குறாங்க. நிறைய வெளிநாட்டு இப்போ வந்து அமெரிக்கா அல்லது ஜப்பான் இல்லாட்டி ஜெர்மனி இங்கெல்லாம் தொழில் ஏன் நிறைய முன்னேறி இருக்கு அப்படின்னா, அவங்க தொழிற்சாலைகள் எல்லாம் சிறந்து விளங்குது அப்படின்னா, இப்போ அவங்க காரை தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம், அவங்க தயார் பண்ணுறத. இப்போ மெர்சிடஸ் பென்ஸ் காரு இல்லாட்டி BMW காரு அதெல்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா, அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டி என்னென்னா லாயல்ட்டி டு த கிங். ஜப்பான் மாதிரி யார் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, யார் நம்ம சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம வீட்டில் நம்ம டேபிள் மேசையில் சாப்பாடு வந்து நிற்குதுன்னா யார்? இந்த கம்பெனி. அப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம எந்த விதமான ஒரு ஊரும் பண்ணக்கூடாது. அவங்க கம்பெனி பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நம்ம வந்து துரோகி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது.
அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் அவர் சொல்கிறாரு, இந்த மருதநாயகம் வந்து லாயல் மேன், சம்பளம் வாங்குற வரைக்கும் அவன் வந்து நமக்கு லாயலாக இருப்பார் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம சரித்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஹீரோஸ் பற்றி நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் நமக்கு முன்னாடி இருந்தவங்க நிறையவே ஹீரோஸ் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரித்திரம் படிக்கும்போது தான் தெரியும். நம்ம நாட்டினுடைய ஜியாகிரஃபி அதே மாதிரி. ஸோ மிக சிறந்த பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம. அது தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பெருமை வரும்? வராது, இளைஞர்களுக்கு வராது, அதுக்கான உற்சாகம் வராது. முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் போய் இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பனாரே 2ஆம் உலகப் போரில் சண்டை போட்டிருக்காரு, செகண்ட் வேர்ல்டு வார், நேவியில். ஸோ இதெல்லாம் நமக்கு சரித்திரத்துலாம் தெரியும். ஸோ இளைஞர்களுக்கு சரித்திரம் என்பது மார்க்குக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மார்க் எடுக்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, நம்மளை பற்றி பெருமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, உலகம் என்ன, எப்படி எங்கே என்னென்ன மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, மனித சரித்திரம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா கச்சியமாக ஹிஸ்ட்ரி படிச்சு தான். ஆல்ரைட், ஹிஸ்ட்ரி என்கிற போது நிறைய இங்கிலீஷ் பீப்புள் எழுதின புக்கெல்லாம் சொன்னேன், இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் அவங்க நிறைய நல்ல புக் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆதர்ஸ், நம்ம இந்தியன் ஆதர்ஸும் ரொம்ப சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. நீலகண்ட சாஸ்திரி த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா, ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் புக்ஸ், ரொம்ப அருமையான புக்கு. அவங்களாம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஆங்கில அறிவு அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. அது இல்லாமல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி, அவர் வந்து அவருடைய இங்கிலீஷ் புக்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ராமாயணம், மகாபாரதம் எழுதியிருக்கிறாரு. சக்கரவர்த்தி திருமகன் தமிழ், அதாவது ஒரு ஆசிரியர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எப்படி சிறப்பாக எழுத முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ராஜகோபாலாச்சாரியோடைய புக்கை படிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமில்லை, ஏஷியாவிலேயே, இந்தியா வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ், அதாவது நாவல்ஸ் எழுதுறதுல சேதன் பகத், ஐஐடி ஸ்டூடெண்ட். சேதன் பகத் புக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹிட்டு. அது வந்து அடலசன்ட் பசங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. தஸ் டூ ஸ்டேட்ஸ் 5 point something. அவர் இப்போ லேட்டஸ்டாக ஒரு புக்கில் இருக்கிறது தான், அதை படித்து முடிச்சிட்டேன். அதாவது ஆசம், டு மேக் இந்தியா ஆசம், இந்தியா என்ன எதிர்பார்க்குங்கிற ஒரு புக்கில் இருக்காரு, வாட் இந்தியா எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு இருக்காரு. மேக்கிங் இந்தியா ஆசம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, அதையும் படிச்சிருக்கிறேன். சேதன் பகத் வண்டர்ஃபுல் ரைட்டர், பட் லைட் ரீடிங் தான், இப்போ கொஞ்சம் சீரியஸாக எழுதிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்கன் ரைட்டர் ராபின் சர்மா வந்து அம்மா இந்தியன் தான், அவங்க 50% இந்தியன் தான். அவர் ரீலிங் மோட்டிவேஷனல் ரைட்டர்ஸ். ஸோ நம்ம இந்தியாவிலேயே நல்ல சிறந்த ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் எல்லாரும் சிறந்த ரைட்டர் கிடையாது, எல்லாருமே தான். நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து யார் புக்கை படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஒரு சிலர் புத்தகம் தான் சிறப்பாக இருக்குது, நம்ம சிறப்பான புத்தகங்கள். அதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன், உலகத்தில் யார் புக்கு எல்லாரும் நிறைய பேர் படிக்கிறாங்க அதை பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு ஃபர்ஸ்ட் அவர் எழுதின 2 பக்கம் படித்தாலே போதும், அதிலே தெரிஞ்சிடும். இண்டெக்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபர்ஸ்ட்ல இதில் என்னதான் சொல்ல போகிறாங்க. இன்னொன்று நான் வந்து டெஸ்ட் பண்ணுறது, இது வந்து சயின்டிஃபிக்காக இந்த புத்தகம் விஞ்ஞானபூர்வமாக எழுதப்பட்டிருக்கா, இதில் வந்து விஞ்ஞானம் இல்லைன்னா நான் புக் படிக்க மாட்டேன். எது படித்தாலும் இளைஞர்கள் வந்து எவிடன்ஸ் கேட்கணும். ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா உடம்பு மசில்ஸ் ஏறும் அப்படின்னா, வயர் இஸ் எவிடன்ஸ். தேனை வந்து சுடுதண்ணில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறையும்னு சொல்கிறானே, எங்கே எவிடன்ஸ்? தேனை எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு வேறு தான் செய்யும், அதை எப்படி சுடுதண்ணில் போட்டால் வேற குறைஞ்சி போகணும்னு சொல்லி சாதாரண தண்ணியை ஊற்றினா உடம்பு கூடிடும்னு சொன்னீங்கன்னா எங்கே எவிடன்ஸ்? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ விஞ்ஞானம் படித்த நம்ம விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கணும். தமிழ் நம்ம இந்தியன் ஆதர்ஸ் ரொம்ப சிறப்பாக நிறையவே இருக்கிறாங்க. சிறந்த புத்தகங்களை தெரிவு செஞ்சு படிக்கிறது தான் ஒரு கலை, அந்த கலையை இளைஞர்கள் கற்றுக்கணும். ஆல்சோ ஹிஸ்ட்ரி பற்றி பேசினோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் அன்றாட வாழ்க்கையில நம்ம பழகுற ஒரு விஷயம் சயின்ஸ். அந்த சயின்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் அண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சயின்ஸுக்கு அடியில வந்துடும். ஸோ அந்த பிரான்ச் பத்தி சொல்லுங்க. ஓகே, சரி, சயின்ஸ் தான் சின்ன பிள்ளைலேருந்தே படிக்கிறோம். ஏதோ அங்கே ஒரு மார்க் எடுக்கிறதா ஒரு கேள்வி ஒரு பதில், ஆல்ரைட், அது தப்பு இல்லை. பட்டு இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளை பற்றி படிப்பு தான். பயாலஜி அப்படின்னா நம்மளை பற்றிய படிப்பு. இப்போ 10th ஒரு லெசன் வச்சுருக்கிறாங்க, இம்யூனைசேஷன். அந்த பையன் 10 மார்க்குக்கு வேண்டி 12 ஷெடியூல் இருக்குது, 12 விதமான இன்ஜெக்ஷன் இருக்குது. அது வந்து போலியோ அல்லது டிபிடி இல்லாட்டி இந்த மாதிரி இருக்குது. அந்த மார்க்கை படிக்கிறத தவிர குழந்தை பிறந்த உடனே பிசிஜி பேசிஜின்னு போட்டாங்க. பிசிஜினா என்ன? பிசிஜிங்கிறது முதல்ல இங்கிலாந்து நாட்டுக்கு முன்னாடி பிரெஞ்சு நாடு. பில்லே தே கெல்மெத் ஏ கோரின், அதுதான் பிரெஞ்சு மொழியில் அந்த பிசிஜி. பில்லேனா மருந்து, பில்லே தே கொல்மெத்தேங்கிற ஒரு நோய்க்கும் குரின்ங்கிற நோய்க்கும் சேர்ந்த மருந்து தான், 2 நோய்க்குள்ள மருந்து. பிறகு அது
பேசிலஸ் கெல்மத்தோகுரின், பேசிலஸ் கெல்மத்தோகுரின் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. அதாவது கெல்மத்தோ மற்றும் குரின் அப்படிங்கிற பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது. இது ஏன் குழந்தை பிறந்த அன்னைக்கே போடுறாங்க அப்படின்னா, இது வந்து ஏர்பார்ன் டிசீஸ். ஏர்பார்ன், குழந்தை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துடும். இந்த பேசிலஸும் குரினும் இந்த எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ குழந்தைக்கு ஃபஸ்ட் நாள் அட்டாக் பண்ணிடும். ஸோ குழந்தை பிறந்தவனை போடுறாங்க. அதே மாதிரி 15 டேஸில் வந்து ஒரு போலியோ ட்ராப் போடுறாங்க. ஏன்னா 30 டேஸ் பிறகு அந்த போலியோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் குழந்தைய. அது வரைக்கும் நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைகள் ஆராய்ச்சி பண்ணி படிச்சிட்டாங்க அப்படின்னா படிக்கிறதும் சுலபமாக இருக்கும். நாளைக்கு இந்த பிள்ளை ஒரு அம்மா ஆன பிறகு அந்த குழந்தைக்கு போடுறதுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ சயின்ஸ் நம்மளை பற்றி படிக்கிறது. இப்போ சயின்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள். இதில் நம்ம ஸ்கூலில் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, இந்த பூமி எப்படி தோன்றிச்சுது ஃபிசிக்ஸ் இல்லை, இப்போ லா ஆஃப் ஃபிசிக்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போது சர் ஐசக் நியூட்டன் தான் உலகத்திலே மிக சிறந்த விஞ்ஞானின்னு சொல்கிறாங்க. அவருடைய தியரிஸே ரொம்ப தவறு அப்படின்னு ஐன்ஸ்டீன் மாற்றி அமைக்கிறாரு. சயின்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சயின்ஸ் வந்து இப்படி தான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் இப்படி. ஸோ இந்த யூனிவர்ஸ் எப்படி தோன்றியிருக்கும்? விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க 13.8 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் பிக் பேங் மாதிரி ஒன்று நடந்து எல்லாமே யூனிவர்ஸ் வந்து கேலக்ஸி 100 பில்லியன் கேலக்ஸி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேலக்ஸிலையும் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மில்கி வேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தான் நம்ம சன்னுங்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அதில் ஒன்று தான் ஒரு சின்ன சாதாரணமான பிளானட் நம்ம எர்த். 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ லைஃப் கிடையாது, லைஃப் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பாக்டீரியாவே வருது. அப்போ 2 செல்ஸ் 3 செல்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ். கடலில் தான் முதல்ல லைஃப் தோன்றினதாகவும் கடலில் இருந்து நம்ம இங்கே வந்ததாகவும், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற அனிமல்ஸு, பிறகு ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன் அண்ட் நியண்டர்தால் நம்ம. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவால்வ் ஆகிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு எப்படி தோன்றிருக்கு, யூனிவர்ஸ் எப்படி தோன்றிடுச்சு, எப்படி ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆச்சுது, எப்படி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்தது, அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி மாலிகுல்ஸ் ஆச்சு, மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி லைஃப் ஆச்சுது, லைஃப்னு பெரிய லைஃப் எப்படி ஆச்சு, நம்ம எப்படி வந்திருக்கிறோம். இப்படி வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியும். ஆட்டம்னா என்ன, மாலிகுல் என்னன்னு தெரியும், செல்னா என்னன்னு தெரியும், ஸோ யூனிவர்ஸ் லால் என்னன்னு தெரியும், லைஃப் எப்படி தோணிச்சுது. அதில் படித்ததில் பிடித்தது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லி 1859 வருஷம் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சார்ல்ஸ் டார்வின் அவர் வந்து அவருக்கு அந்த மாதிரி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது டாக்டரு இல்லாட்டி சாமியார் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவருக்கெல்லாம் அந்த பீட்டில்ஸு, இந்த இன்செக்ட்டு, செடி கொடிகள் இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வம். ஸோ அந்த புழு பூச்சி எல்லாம் அப்படியே நிறைய கலெக்ட் பண்ணுறாரு. ஏன் எல்லாத்துக்கும் கால் இருக்குது, ஏன் எல்லாத்துக்குமே கழுத்து இருக்குது, ஏன் எல்லா மிருகங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் ஒன்று மாதிரி தானே இருக்குது. நமக்கு கை இருக்குது, ஸோ டாகுக்கும் கை இருக்கு, நமக்கு விரல் இருக்குமா, அதுக்கும் விரல் இருக்குது, அப்போ ஏதோ கனெக்ஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு. வீட்டில் வேண்டாம்னு சொல்கிறாங்க. பிறகு ஐஎன்எஸ் பிகேல் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலில் ஏறி ஒரு ப்ரொஃபஸர் கூட போகிறாரு. 5 வருஷம் கழித்து திருப்பி வந்து அவருக்கு ஒரு தியரி சொல்கிறாரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இந்த புத்தகத்தை படிக்காமல் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லக்கூடாது. நான் வந்து சயின்ஸ் படிக்கிறேன், எம்எஸ்சி படிக்கிறேன் அல்லது பிஹெச்டி சயின்ஸில் படிச்சிருக்கேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. இவர் எழுதின புக்கு, வேலஸ் எழுதின புக்கு, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் செல்ஃபிஷ் ஜீனில் என்ன சொல்கிறாரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ், நம்ம வந்து செத்து போனாலும் நம்முடைய ஜீன்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு போயிருக்கும், நம்ம பிள்ளைகள் ஜீன்ஸ் வந்து அதுக்கு பிள்ளைக்கு போயிருக்கும். ஸோ மனிதனுக்கு மரணம் கிடையாது. நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து சுமார் ஒரு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய ஜீன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த ஜீன்ஸ் செத்து போகலை. ஸோ நம்முடைய ஜீன்ஸ், நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த ஜெனரேஷன் போயிட்டே இருக்கும். நம்ம சாக மாட்டோம், நம்ம பாடி இருக்காது, நம்ம பாடி செத்து போகிறோம், இங்கே அது மேலே போகுது, அதெல்லாம் ஒன்றும் ப்ரூவ் ஆகலை. ஸோ செல்ஃபிஷ் ஜீன் சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க வந்து நோயை எதிர்த்து போராடிருக்காங்க, எதிரிகளை எதிர்த்து போராடிருக்காங்க. எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஸோ நமக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் வெற்றி வாய்ந்த மனிதர்கள். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் சொல்கிறாரு. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அவர் சொல்கிறது 2 முக்கியமான பாயிண்ட்டு. படித்ததில் பிடித்தது. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, மனிதன் அல்லது மிருகங்கள் எல்லாமே ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த சேம் ancestor. We all came from the same ancestor. நம்ம எல்லாரும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் ஒரு உயிரினத்திலிருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு. ஆடு மாடெல்லாம் நம்ம பிரதர்ஸ்,
நாய் பூனை எல்லாம் நம்ம கசின்ஸ். புரியுதா உங்களுக்கு? அது வந்து உண்மை. அது வந்து விஞ்ஞானமாக நமக்கு அதை ஒத்துக்க முடியுது. இது சரியாக தான் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோமே, உலகத்தில் எல்லா மனிதனும் ஒன்று தானே. நம்ம ஏன் பிளட் எடுத்து இப்போ நம்ம வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆளுக்கு பிளட் எடுத்து நீங்கள் டான்சானியாவில் இருக்கிறவங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க கொடுக்கலாமே, அக்செப்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு ஸ்பீசிஸ். ஸோ அடுத்தது இப்போ சிம்பன்சிக்கு நமக்கு 99% சிமிலாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து காலப்போக்கில் இந்த மாதிரி எவல்யூஷனில் வந்தது தான். நம்ம எல்லாம் ஒரே ancestor, we are all came from the same ancestors அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த புத்தகத்தை அவர் அப்புறம் டிசெண்டன்ட் ஆஃப் மேன், மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது அவர் என்னுடைய ஒரு புக்கு. அதுலேயே நம்ம வந்து சிம்பன்சிலேருந்து தான் வந்திருக்கிறோம். பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ புது விதமான இப்போ சீட்லெஸ் பப்பாயா இல்லாட்டி சீட்லெஸ் கிரேப்ஸில் வந்து அந்த விதை இல்லாமல் கிரேப்ஸ் வருது. இது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டு தான். இது நம்மளை கிராஸ் பாலினேஷனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம விஞ்ஞானிகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு பிடித்தமான ரைஸ் கொண்டு வர்றாங்க. இது இயற்கையில் வந்ததில்லை, செயற்கையாக. இப்போ டால்மேஷன் டாகு, நமக்கு பிடிச்ச டாக் எல்லாம் ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இயற்கை அப்படி செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது விஞ்ஞானபூர்வமாக படிக்கிறவங்க, விஞ்ஞானிகள் இந்த மாதிரி சிறந்த விஞ்ஞான புத்தகங்களை கண்டிப்பாக படிக்கணும். ஃபிசிக்ஸ் அப்படின்னா லாரன்ஸ் கிராஸ் அப்படின்னு இருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கின் புக் கண்டிப்பாக படிக்கணும். படித்ததில் பிடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான் ஓரளவுக்கு இந்த பூமி எப்படி வந்திருக்கு அப்படி இன்னும் இருக்காரு. பூமி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பிக் பேங் தியரியில் அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க அது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ பூமி எப்படி தோண்டிச்சு, அதாவது யூனிவர்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ். நம்ம எப்படி தோண்டியிருக்கோம் அப்படிங்கிறத படிக்கக்கூடிய பயாலஜி, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை சார்ல்ஸ் டார்வின். இப்படிப்பட்ட சிறந்த புத்தகங்களை நான் படிச்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சது சார்ல்ஸ் டார்வின் தான். இப்போ அவரை ஃபாலோ பண்ணி நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க இப்போது. அது ரொம்ப நல்ல சிறந்த புத்தகங்களாக இருக்குது. எனவே பயாலஜி புக்ஸு, நீங்கள் சயின்ஸ் புக்கு ஆர்வத்தோட நம்ம புக்கில் படிக்கிறதுக்காக மட்டும் மார்க் எடுக்கிறதுக்காக மட்டும் படிக்காமல் இன்னும் நிறைய படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய எல்லா மாணவனுக்கும் இது என்ன நடந்திருக்குது, இது கண்டுபிடிக்கணுமே, நம்மளும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமே. நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சாலே நீங்கள் சயின்டிஸ்ட் தான். நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இப்போ வந்து விஞ்ஞானிகள், பயாலஜிக்கல் விஞ்ஞானிகள், அதோட பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிபிரேட்ஸ், அதாவது நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களையும் தனி பெயர் கொடுத்து அவங்கள குரூப் பண்ணி அவர் வந்து லாமார்க்ன்ற ஒரு ஆள் பண்ணியிருக்காரு. அவருக்கு முழு பேர் என்னென்னா ஜீன் பேப்டிஸ்ட் பேர் ஆந்தனி த மாந்தே த ஷவாலியா த லமார்க். அவர் ஷவாலியோ, அவருக்கு பேர் ஜீன் பேப்டிஸ்ட் பேர் ஆந்தனி த மாந்தே ஷவாலியர் த லமார்க். ஃப்ரெஞ்சு பெரிய சயின்டிஸ்ட். அவர் தான் அந்த வெர்டிபிராவை பற்றி படித்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஸோ அவருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படித்ததில் பிடித்தது, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்களும் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போகிறோம். நீங்கள் விஞ்ஞானியாக மாற முடியும். நீங்கள் எல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கிடலாம். உங்கள் ஆசிரியரை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த படித்ததில் பிடித்தது, சார்ல்ஸ் டார்வின், அதே மாதிரி லாமார்க், இவங்க புத்தகத்தை படிச்சிங்கனாலே போகிறோம். Lovely, sir. Thank you so much. Such an inspirational and motivational talk ன்னு சொல்லலாம் இது. மிக்க நன்றி. Thank you. என்ன வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியை ரசிச்சு பார்த்தீங்களா? நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குறுகிய காலகட்டத்திலேயே நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு என்லைட்டன் பண்ற மாதிரி, ஒரு அவேக்கன் பண்ற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு சொல்லலாம். திரும்பவும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, Sridevi signing off. Have a great day.